ஹாய்! ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் அ கியூப் டு தட் ஆஃப் த ஸ்பியர். ஸோ தட் ஆஃப் த அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, முன்னாடி என்ன கண்டுபிடிக்கிறியோ அதான் தான். ஸோ வால்யூம் ஆஃப் அ கியூப், அப்போ வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் ரெண்டோட ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் கியூப், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இவங்க ரெண்டு பேரோட ரேஷியோ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ இதில் ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னா, விச் யார் நம்ம ஸ்பியர் விச் எக்ஸாக்ட்லி ஃபிட்ஸ் இன்சைட் த கியூப். அந்த கியூபுக்குள்ளே எக்ஸாக்டாக அந்த ஸ்பியர் வந்து செட்டில் ஆகுதான். ஓகேவா? ஸோ இதான் ஒரு கியூப்னு எடுத்துக்கோங்க. இதோட சைடு வந்து ஏ. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே அந்த ஸ்பியர் வந்து கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக செட்டில் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போது உள்ளே உள்ள ஸ்பியரோட ரேடியஸ் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஸோ இது என்ன? கம்ப்ளீட்டாக ஏ, அதாவது இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரை என்னது ஏ. இதை கரெக்டாக ஹாஃப்லேருந்து அடுத்த எண்டு வர ஆர். ஸோ அப்போ ஆர் ஈக்குவல்ஸ் ஏ பை 2. ஸோ சைட் ஆஃப் அ கியூப் ஈக்குவல்ஸ் ஏ, ரேடியஸ் ஈக்குவல்ஸ் ஏ பை 2. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் ஆஃப் கியூப் is the volume of sphere. ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா என்ன? ஏ கியூப். இங்கே சைடு ஏ தான், ஸோ அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல ரேஷியோ. இங்கே வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன? 4/3 பை ஆர் கியூப். ஸோ இங்கே சைடு ஏ தான், ஸோ ஏ கியூப் அப்படியே இருக்க போகுது. 4/3 பை ஆருக்கு பதிலாக என்ன இருக்குது? ஏ பை 2. ஸோ ஏ பை 2 கியூப். ஸோ கியூப்ன்றதுனால நான் இதை 3 டைம்ஸ் போட்டுக்கிறேன். இன்ட்டு ஏ பை 2 இன்ட்டு ஏ பை 2 ஏ பை 2. ஸோ 1 2s are 2, 2 2s are 4, 1 2s are 2, 1 2s are 2. அகெயின் ஏ கியூப். ஏ கியூபை நான் வந்து எப்படி எழுதிக்கலாம்? இந்த இ கியூபை ஏ இன்ட்டு ஏன்னு எழுதிக்கிறேன். ஸோ ஏஏ, இந்த ஏ இந்த ஏ இந்த ஏ இந்த ஏ கேன்சல். ஸோ இந்த பக்கம் 1 இருக்குது, இந்த பக்கம் ரேஷியோ. இங்கே பை. டினாமினேட்டரில் மட்டும்தான் வேல்யூஸ் இருக்குது, நியூமரேட்டில் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. 3 2, 3 2s are 6. ஸோ இந்த 6 இந்த பக்கம் கொண்டு போகிறேன். இங்கே டிவிஷனில் இருக்குது, ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் இப்படி பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ இதில் ரேஷியோவில் இருக்கிறதுனால ரெண்டு சைடும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்ட்டு 6 இன்ட்டு 6. ஸோ 6 6 கேன்சல் ஆகிடும். 1 6 are 6. ஸோ 6/π தான் என்னது? வால்யூம் ஆஃப் கியூப் இஸ்டு வால்யூம் ஆஃப் தி ஸ்பியரோட ரேஷியோ. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 6/π. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? எஸ், ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இந்த சம பொறுத்தளவு ரெண்டு விஷயம். ஒன்று, உங்களுக்கு இது ரெண்டுக்கும் ஃபார்முலா தெரியணும். ஸோ அது வால்யூம் ஆஃப் அ கியூபுக்கு ஏ கியூப், வால்யூம் ஆஃப் அ ஸ்பியருக்கு 4/3 பை ஆர் கியூப். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிறது நமக்கு எக்ஸாக்டாக புரிஞ்சிருக்கணும். என்ன சொல்கிறாங்க? இந்த ஸ்பியர் எக்ஸாக்டாக அந்த கியூபுக்குள்ளே ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த ரேடியஸ் ஈக்குவல்ஸ் ஏ பை 2 மட்டும் நீங்கள் எடுத்துக்காட்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆன்சர்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.